பால் அப்படி வாங்கி குடிச்சு நீ போயிட்டே இருக்கலாம். அங்கே தான் அங்காடி வச்சிருவேனே, மருதம் அங்காடியில். தென்னையிலேருந்து கருப்பட்டி. எப்படி இது நம்ம தயாரிக்கலை, இது வர தாய்லாந்து தயாரிக்கிறான். அந்த பாலில் சுண்ணாம்பை தரணும்னா அதுவும் 10 ஆயிரும்டா. நம்ம பனையிலேருந்து 50 வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தென்னையிலேருந்து வருது, இந்த வருது பாரு. அவன் காய்ச்சிறான். எடுத்துட்டான் பாரு தென்னங்கருப்பட்டி. எப்படி இந்த அச்சை மாத்திடுறோம். இதை உலக நாடுகள் விரும்பல. அந்த வட்டமாக சின்னதாக இருக்கணுன்றான். அப்படி டக்குன்னு ஒரு காஃபியில் போட்டு கலக்க அப்படி கேட்குறான். இதை உடச்சி கிடைச்சலாம் கஷ்டம்னுன்றான். எனக்கு ஒன்றும் இல்லையே, அச்சை மாற்றிட போகிறேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. இந்த வர நம்ம அக்கா தங்கச்சி எடுத்து வைக்கிறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் பாரா. பாளையங்கோட்டில் நம்ம அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கு அரசாங்க வேலை இருக்குடா. இங்கே மிட்டாய் தயாரிக்கிறோம்டா, தேங்காய் மிட்டாய். எதையும் கலக்கலை, பாலில் இருந்து மிட்டாய், தேங்காய் மிட்டாய். கொட்டாச்சிக்கு பெரிய மதிப்பு இருக்குடா தம்பி. தேங்காய் கொட்டாச்சி இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய பொருள்களை தயாரிக்கிறான். அகப்பை தயாரிக்கிறான், தேநீர் குடிக்கிற கப்பு தயாரிக்கிறான், குவளை. இந்த வாரம் அச்சப்படி கேட்குறான். தேங்காய் மிட்டாய் எதையுமே இந்த சதுர அச்சில் கேட்குறான். என்ன தயாரிக்கிறேன்? தேங்காய் எண்ணெய் இல்லைண்ணே. கேட்காத, நான் தர்றேன் உனக்கு தரமான எண்ணெய். பஞ்சம்னு ஒன்று இல்லடா, பசின்னு ஒன்று இல்லடா. இந்த பைந்தமிழன் ஆட்சியில் பஞ்சம்னு கிடையாது, பசின்னு கிடையாது. தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஊற்றி உனக்கு இதே போத்தல்ல தர்றேன், இதே போத்தல்ல ஒரு 2 லிட்டர் வேணும், இதை விட பெருசாக அடைச்சி தரேன். தேங்காய் நார்ப்பா, நாரில் இருந்து பாரு தேங்காய் நார் எடுத்துக்கிறோம். கவனிச்சுக்கப்பா, நாரை எடுத்துக்கிறோம். ஒரு இந்த வீணாக்களை நாரை எடுத்து அதே இண்டஸ்ட்ரிக்குள்ள பல பல பிரிவாக இருக்கு. இப்படி போகுதுப்பா, போய் அந்த நூலாக்குது, நூலாக்கி இந்த மாதிரி கொண்டு வந்துடுது. கொண்டு வந்து இந்த துகளை உதுத்துட்டு, சக்கை இல்லாமல் துகளை உளுத்துட்டு தூய நீர் இது நூலை எடுத்துக்கிறது, தேங்காய் நூலை எடுத்துக்கிறது. பிரித்து பிரித்து உள்ளே கொண்டு போகிறோம். போங்க போங்க. இப்போ நார் தயாரிக்கிற செக்ஷன் அதுக்குள்ளே வச்சிடறோம். இந்த மாதிரி சீட்டை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு மின்விசிறி அல்லது ஏசி போட்டுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இப்போ நார் தயாரிக்கிறோம். இந்த நாரை நம்ம மண்ணுக்கு எவ்வளோ பயன்படுமோ வச்சுக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு கேட்டால் ஏற்றுமதி செஞ்சிடும். அப்படி பேக் பண்ணி அந்நிய நாடுகளுக்கும் கப்பலில் அல்லது விண்ணூர்தியில் ஏற்றுமதி செய்கிறோம். இதை சந்தைப்படுத்த நம்ம பிள்ளைகளுக்கு MBA, இந்த MSc இதெல்லாம் படித்த பிள்ளைகளுக்கு, BCom MCom படித்த பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுத்துறோம். இதில் எத்தனை டன் நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோங்கிறது கணக்கெடுக்க சாஃப்ட்வேர் படித்த பிள்ளைகளுக்கு அங்கேயே அறை வச்சு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் வெளிநாட்டு முதலாளி தான் கொடுக்கணும்ல, உன் சொந்த அண்ணனே வேலை தருவேன் இங்கே. இப்போ கயிற்று கட்டில் தயாரிக்கிறேன். இந்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் ஒரு கட்டில் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா அமெரிக்காவில் இந்த கட்டில், நார்கட்டில்.